அதாவது ராஜஸ்தானில் உள்ள ஒரு ராணுவ நிலையிலே விழா ஒன்றிலே பங்கேற்ற ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்தர் திவேதி பகிரங்கமாக பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதுவும் இந்த சாதாரணமாக ராணுவ தலைமை தளபதி எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசுவார்கள். ஆனால் தற்போது இவர் பேசியிருந்த எச்சரிக்கை என்பது மிக மிக கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் 1.0 முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள். 2.0 தயாராக இருக்கிறது. அது வருவதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை. பாகிஸ்தான் தனது தீவிரவாத செயல்களை நிறுத்தாவிட்டால் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 வெகு விரைவில் வரும் என்ற வகையிலே மறைமுகமாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த முறை நாங்கள் கடந்த முறை போல் அடக்கமாக அமைதியெல்லாம் காக்க மாட்டோம். கடுமையான தாக்குதல் இருக்கும். தாக்குதல் என்றால் சாதாரண தாக்குதல் இல்ல. பாகிஸ்தான் என்ற நாடே வரைபடத்தில், உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற நாடே இருக்காது. அந்த அளவுக்கு எங்களுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கும். விளைவுகளை கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும். பாகிஸ்தான் உடனடியாக தீவிரவாதிகளுக்கு உதவுவதை நிறுத்த வேண்டும். நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆபரேஷன் சிந்தூர் 2.0 வருகின்ற நாள் வெகு தொலைவில் இருக்காது. இவர்கள் அந்த உதவி செய்வதை நிறுத்தாவிட்டால், தீவிரவாதிகளுக்கு உதவி செய்வதை நிறுத்தாவிட்டால் உடனடியாக இந்த நடவடிக்கை வரும் என்ற வகையிலே நேரடியாகவே பகிரங்கமாகவே பாகிஸ்தானை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதுவும் ஒரு இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியான உபேந்தர் திவேதியின் இந்த பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல், நீங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு உதவுவதை நிறுத்தாவிட்டால் பாகிஸ்தான் என்ற நாடே உலக வரைபடத்தில் இருக்காது. நீங்கள் உலக வரைபடத்தில் உங்கள் நாடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற வகையிலே நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தளபதி ஜெனரல் உபேந்தர் திவேதி. இவர் மட்டுமல்ல, அதே போன்று அவர் அதை பேசிவிட்டு நீங்கள் தயாராக இருங்கள், எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம், தயாராக இருங்கள், உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் சிறப்பாக போரிடுங்கள் என வாழ்த்தினையும் தெரிவித்திருப்பது மேலும் கூடுதலாக கவனத்தை ஈர்த்திருக்க என்றுதான் கூற வேண்டும். இது ஜெனரல் திவேதியினுடைய இந்த எச்சரிக்கை என்பது சில தினங்களுக்கு முன் அண்மையிலே விமானப்படை தளபதியான மார்ஷல் AP சிங் கூறியதுக்கு அடுத்ததாக இது போன்ற ஒரு கருத்து வந்திருக்கிறது. அண்மையில் விமானப்படை தளபதி மார்ஷல் AP சிங் பேசும்பொழுது ஆபரேஷன் சிந்தூர் 1.0 பாகிஸ்தானுடைய 4 முதல் 5 போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி தரைமட்டமாக்கினோம். குறிப்பாக அமெரிக்காவின் F-16 விமானங்கள், அதே போன்று சீனாவின் JF-17 விமானங்களை நாங்கள் துவம்சம் செய்திருக்கோம் என்பதையும் மறந்து விடார்கள் என கூறியிருந்தார். அவர் பேசிய சில தினங்களுக்குள்ளாகவே இது போன்று திவேதியும் பேசியிருப்பது, அதுவும் தலைமை தளபதியே பாகிஸ்தான் என்ற நாடே வரைபடத்தில் இருக்காது என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருப்பது நிச்சயமாக அடுத்து ஏதோ ஒரு விடயம் பெரிய அளவுக்கு வெடிக்கப் போகிறதோ என்ற ஒரு சூழலை உருவாக்கும் வகையில் இருக்கிறது. பாகிஸ்தான் உடனடியாக தீவிரவாதிகளுக்கு உதவுவதை நிறுத்த வேண்டும் என்றால் தொடர்ந்து இந்த தீவிரவாதிகள் இன்ஃபில்ட்ரேஷன் அழைக்கப்படுகிற தீவிரவாதிகளின் ஊடுருவல் என்பது தொடர்ந்து எல்லை போது நடந்து வருவதால் இது போன்ற ஒரு பகிரங்க எச்சரிக்கையை இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தீபிகா.